ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவா கேக் ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் விருப்பப்பட்ட டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரவா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிர் அது ஒரு 1/2 கப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. ஆயில் வாசனை இல்லாத ஆயில் அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வேண்டாம். கீ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பவுல்லையே இதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வைங்க. இந்த ரவா இது எல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். கேக் அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் கழித்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூனும் பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த பவுலில் அடுப்பில் வைக்க போகிறீங்களோ அந்த ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு மேலே ஆயிலோ கீயோ தடவிக்கோங்க. இது மேலே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி எது இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் எல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. இந்த பவுலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தட்டி விடுங்க. இந்த கட்டிகள் அப்போ தான் ஏர் உள்ளே போய் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். மேலேயும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டி எது இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு இது உள்ளார வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 30 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணும் போது ஹை ஃப்ளேமில் வைங்க. இது குக்கரில் ரவா கேக் வைக்கும் போது நீங்கள் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதை ஒரு 30 மினிட்ஸ் வைங்க. 30 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கும். நடுவில் திறந்தும் குத்தி பாருங்கள் வெந்திருக்கான்ட்டு. இப்போ வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து கமுத்தி பாருங்கள். நல்லா கேக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், கேக்கும் நல்லா வெந்திருக்கு. இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது ஈஸியாக நீங்கள் வீட்லேயே குக்கர்லேயோ ஒரு வடை சட்டிலையோ வச்சு நீங்கள் செய்யலாம். கேக்கும் நல்லா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.